ஆனந்தி, பொதுவாக சிபிஎஸ்இ என்று அழைக்கப்பட்ட மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துடைய ரிசல்ட் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு +2 ரிசல்ட் ஆகியவை பொதுவாகவே மே மாதத்தில் தான் வெளியாகும். கடந்த ஆண்டு கூட மே 13ஆம் தேதி 2 தேர்வுகளுக்கான முடிவுகளும் ஒரே நாளில் வெளியாகின. ஆனால் இந்த ஆண்டு முதல் புதிய நடைமுறை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது சிபிஎஸ்இ. அந்த வகையிலே +2 தேர்வு வகுப்பு, அதே போன்று 10ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் என்பது விரைவிலே அறிவிக்கப்பட இருக்கிறது. அதற்கான தேதிகள் என்பது தற்போது சிபிஎஸ்இ திட்டமிட்டு வருகிறது. 10th அதாவது 10ஆம் வகுப்பு முடிவுகளை பொறுத்த மட்டும் 10ஆம் வகுப்பு ரிசல்ட் என்பது வரும் 18ஆம் தேதி, ஏப்ரல் 18 27ஆம் தேதிக்குள், அந்த 18 27ஆம் தேதிக்குள் ஏதோ ஒரு நாளிலே வெளியாக போகிறது. அதற்காக திட்டமிட்டு வருவதாக சிபிஎஸ்இ தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நமக்கு கிடைத்த தகவல்படி 20ஆம் தேதி வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அவர்கள் 18 27ஆம் தேதிக்குள் என்று தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் மட்டும்தான் நாம் தற்போது அந்த இணையதளங்களை நாம் போட்டிருக்கிறோம். cbse.gov.in, அதே போன்று results.nic.in, அதே போன்று results.digilocker.gov.in ஆகிய இணையதளங்களில் ரிசல்ட் வெளியாகிறது. டிஜிலாக்கர் வைத்துட்டு இந்த 3வது தளத்தில் சென்று பார்க்கலாம். இந்த அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மட்டும்தான் பார்க்க வேண்டும், தேவையற்ற இணையதளங்களில் பார்க்க வேண்டாம் என மிக தெளிவாக கூறியிருக்கிறது சிபிஎஸ்இ. அது மட்டுமல்ல, 10ஆம் வகுப்பிலே இந்த ஆண்டு முதல் 2 பொதுத் தேர்வுகள், அதாவது பிப்ரவரி மார்ச்சிலே முதல் பொதுத் தேர்வு முடிந்துவிட்டது. 2வது பொதுத் தேர்வு, இந்த தேர்விலே ரிசல்ட் வெளியான பிறகு அவருடைய மதிப்பெண்களை அதிகப்படுத்த வேண்டும், கூடுதலாக பெற வேண்டும் என்று விரும்புவோர், அதே போன்று மற்ற மாணவர்கள் எல்லாரும் எழுத வேண்டும் என்று விருப்பமுள்ள மாணவர்கள் மே மாதத்திலே இந்த தேர்வு தேதி அறிவிக்கப்படும். அப்போது நீங்கள் 2வது பொதுத் தேர்வு எழுதி 2 பொதுத் தேர்விலே எது சிறந்த மதிப்பெண்ணோ அந்த மதிப்பெண்ணை 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணாக அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இந்த ஆண்டு முதல், அதாவது புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அடிப்படையிலே இந்த ஆண்டு முதல் அந்த முறை அறிமுகப்படுத்த உள்ளது. அதே போன்று +2 ரிசல்ட் எப்பொழுது வரும் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு. அந்த லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு மே முதல் வாரத்திலே இந்த +2 ரிசல்ட் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் சிபிஎஸ்இ தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு நமக்கு கிடைக்கும். தற்போதைக்கு நமக்கு கிடைத்த மிக முக்கியமான அப்டேட் இதுதான். ஏனென்றால் 10ஆம் வகுப்பு பொறுத்த மட்டும் 25 லட்சம் மாணவர்கள் நாடு முழுவதும் எழுதியிருக்கிறார்கள். 8074 தேர்வு எழுதும் மையங்களிலே 25 லட்சம் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு எழுதியிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கான ரிசல்ட் அந்த 10ஆம் வகுப்பு முதல் பொதுத் தேர்வு என்பது அவர்களுக்கு. எனவே அந்த ரிசல்ட் என்பது வரும் 18ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்குள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த உறுதியான தகவல். 23ஆம் தேதி தமிழகத்திலே தேர்தல் நடைபெறுவதால் அன்று வெளியாவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் 18 27ஆம் தேதிக்குள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். அது மட்டுமல்ல +2 பொறுத்த மட்டும் மே முதல் வாரத்திலே +2 எக்ஸாம் ரிசல்ட் மே முதல் வாரத்திலே வெளியாகும் என்பதுதான் நமக்கு கிடைத்த மற்றொரு தகவல். எனவே முன்கூட்டியே, எப்போதுமே வழக்கமாக மே மாதத்தில் தான் தேர்வு முடிவுகள், +2 ஆகட்டும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் என்பது மே மாதத்தான் வெளியாகும் சிபிஎஸ்இக்கு. ஆனால் இந்த ஆண்டு முன்கூட்டியே 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் அந்த தகவலை தற்போது நாம் பகிர்ந்திருக்கிறோம் நேயர்களுக்கு. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.